அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜகுமார். நல்லது. இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலையில் கொஞ்சம் அரசியலை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆர்வம். ஒரு சின்னதாக அரசியலில் இருக்கவங்க எப்படி இருக்கணும், ஒரு சின்னதாக பேசலாமே அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கேன். நல்லது. அரசியலில் வரவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா தியாக மனப்பான்மை இருக்கணும். முக்கியமாக ஒரு நம்ம சுதந்திரம் அடையக்குள்ளே அந்த மனப்பான்மை ரொம்ப அதிகமாகவே இருந்தது. தியாக மனப்பான்மை இருந்தது. எல்லாருக்குமே ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாருக்கும் அந்த சமயத்தில் இருந்தது. தியாக மனப்பான்மை இருந்தது அந்த டைமில். அதே மாதிரி அந்த தியாக மனப்பான்மை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று சேவை மனப்பான்மை. சேவை மனப்பான்மையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேவை மனப்பான்மையும் தியாக மனப்பான்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உயர்ந்த அம்சமாக கருதப்படுது. இந்த ரெண்டு விஷயமும் ஒரு உயர்ந்த அம்சமாக அரசியலில் கருதப்படுது. இது ரெண்டும் இருந்ததுன்னா ஒரு அரசியலுக்கு வர முழு தகுதி உடையவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இப்போ ஒரு கருதப்படுது. இன்னொன்று இப்போ பாஸ்டிங்கன்னா இன்னொன்று பதவி, பணம், இது ரெண்டுக்காக வரவங்களும் நிறைய இருக்காங்க. அதுவும் ஒரு வகையத்தில் பணம்ங்கிறதும் தேவை தான். ஒரு 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 விஷயத்துக்கு பணம் இல்லாமல் செய்ய முடியுமா? ஒரு சேவை செய்கிறோம், பண்ணுறோம், நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை நம்மளுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிறது ஒரு விஷயத்தில் தேவை தான். எப்படின்னா பணம், இன்னொன்று பதவிக்காக வரவங்களும் இருக்காங்க, பணத்துக்காக வரவங்களும் இருக்காங்க. பணக்காரர்கள் பதவிக்காக வர்றாங்க. பணம் நிறையா நான் வச்சுருக்கேன், அப்போ எனக்கு பதவி ஒன்று தேவைப்படுதுன்னு இருக்கிறதுக்காக பணம் வரலாம் இல்லையா? அது மாதிரி வரலாம். பதவி இருக்கவங்க பணம் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வரலாம். அது மாதிரி இருக்குது. அதான் பணம், பதவி, இது ரெண்டுக்காகவும் வரவங்களும் இருக்காங்க. நாட்டுக்காக பார்த்திங்கன்னா முதல்ல நாட்டுக்காக தலையை கொடுக்கவும் தயாராக இருக்கணும், தலையை எடுக்கவும் தயாராக இருக்கணும். நாட்டுக்காக தலையை கொடுக்கவும் தயாராக இருக்கணும், தலையை எடுக்கவும் தயாராக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தலைவனாக தான் வரணும். அப்படிப்பட்டவங்க தான் தலைவனாக வரணும். இது ஒரு சூட்சமமான விஷயம். இது எப்படின்னா பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணுறதுல ஒரு தனித்தன்மை இருக்கணும். அவங்களுக்கு எந்த இடத்துல தலையை கொடுக்கணும், எந்த இடத்துல தலையை எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அது மாதிரி ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது முக்கியமான அம்சம். அரசியல் பார்த்திங்கன்னா இப்போது இந்த அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. விஜய் ஒரு புதிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு விஜய் ஒரு நடுவில் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பேராதரவாக வந்துக்கிட்டு இருக்காரு. நல்ல விஷயந்தான். விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்குது, நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் விஜய்க்கு இருக்குது. தமிழர்களுக்காக ஒரு நல்லது செய்யணும், தமிழர்கள் நம்மளுடைய உயிர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. நல்ல விஷயமாக தான் படுது. கண்டிப்பாக விஜய்க்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். விஜய்க்கு அனைவருமே ஓட்டு போடுங்க, நல்லது. விஜய் பற்றி நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு நல்ல மனிதநேய மிக்க மனிதர் அப்படின்றது நல்லாவே தெரியுது. விஜயை பொறுத்தளவு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அதனால் விஜய்க்கு நல்லபடியாக கண்டிப்பாக ஓட்டு போடலாம், கண்டிப்பாக ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நல்ல விஷயமாக படுது விஜய்க்கு ஓட்டு போடுறது. பார்த்திங்கன்னா அரசியல் இந்த முக்கியமான விஷயங்கள் தான். இதுதான் இந்த நான் சொன்ன விஷயங்கள் முக்கியமாக கருத்தாய்வாக பார்த்திங்கன்னா இதை முக்கியமாக பார்க்கணும். அரசியலில் பல்வேறு விஷயங்களை பிரித்து பார்க்குறாங்க. நாடு, மாநிலம், மாவட்டம் இப்படின்ற பிரிவினைகள் இருக்குது அரசியலில். என்ன ஜாதி, என்ன மதம் அப்படின்ற பிரிவினைகள் கொஞ்சம் அரசியலில் அது இருக்கும். ஆன்மீகம் அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. இது எல்லாம் மனுஷன் அப்படின்னு பார்க்கும் ஆன்மீகம். நாடுன்ற பிரிவினை கூட இல்லாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா நாடுன்ற பிரிவினை கூட இல்லாமல் இருக்குது ஆன்மீகத்தில். எல்லாமே மனுஷன் அப்படின்னு பார்க்குற பிரிவினை, எல்லாமே மனுஷன் அப்படின்னு பார்க்குற விஷயம் ஆன்மீகத்தில் இருக்குது. ஆனால் அரசியலில் நிறைய பிரிவினைகள் இருக்குது. அதனால தான் அது ஒரு தனி மனித தன்மை. ஆன்மீகன்றது பார்த்திங்கன்னா அரசியலுங்கிறது எல்லாம் பிரித்து பார்க்கறது, எல்லாத்தையும் பிரித்து பார்க்கறது. ஆனால் ஆன்மீகன்றது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கறது. எல்லாம் மனுஷன் அப்படின்னு, எல்லாம் மனுஷன்தான் அப்படி மனுஷனை ஏற்றுக்க முடியுமா? அது இவ்வளோ பிரிவினைகள் இருக்கே. இதை ஒரு மனுஷன் இப்படி மனநிலையிலையோ
ஒரு அறிவு நிலையிலையோ இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக படுது. அது வந்து அதுக்கு மிகப்பெரிய தைரியம், புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் இது கொஞ்சம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் இப்போ நாம் எல்லாம் உலக மக்களே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒத்துக்க முடியுதா? எல்லாமே உலக மக்களே ஒன்று அப்படின்னா ஏற்றுக்க முடியுதா? நடாது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது எல்லாம். ஆனால் அது ஒரு அற்புதமான விஷயமாகவும் படுது. சில மனிதர்களுக்கு, சில ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு அது கொஞ்சம் பெரிய ஒரு விஷயமாக, ஒரு முக்கியமான ஒரு கருத்தாய்வான முக்கியமாக அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு எல்லா மனிதர்களும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் கண், மூக்கு, வாய் தானே இருக்குது, அப்போ எல்லோரும் ஒன்று தானே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. இருந்தாலும் சில பிரிவினைகள் இருக்குது. நான் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த மதம், இப்படி பிரிவினைகள், கீழ் ஜாதி இப்படின்னு சில பிரிவினைகள் கொஞ்சம் பிரித்து இருக்கிறது இருக்குது. அப்படிங்கிறதால அதை ஏற்றுக்க முடியறதில்ல. சில விஷயங்களை ஏற்றுக்க முடியறதில்ல. இப்போ உயர்ந்த ஜாதி உள்ளவங்க கீழ் ஜாதி உள்ளவங்களை ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல. கீழ் ஜாதி உள்ள மனிதர்களை ஏற்றுக்கிறதுக்கு எத்தனை ஜாதி பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு ஒரு உயர்ந்த ஜாதியில் ஒரு பையன் கீழ் ஜாதி உள்ள ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப 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 சிரமப்படுறான். ஒரு சிரமமான ஒரு விஷயமாக படுது. என்னடா அது அப்படின்னு. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு சில பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமாக இதுடைய பிரிவினைகள் கொஞ்சம் இருக்குது. அதை ஏற்றுக்க முடியறதில்ல. அதனால் எல்லோரும் ஒன்றுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியறதில்ல. எல்லாமே ஒன்று அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்க முடியறது இல்லைல்ல. அதுக்காக தான் அரசியலில் பிரித்து பார்க்குறத ஒரு விஷயமாக வச்சுருக்காங்க. அரசியலுங்கிறது பிரிவினை, ஆன்மீகன்றது ஒன்று அப்படின்னு சொல்லி முடிப்போம். இந்த விஜய்க்கு ஓட்டு போடுங்க எல்லோரும். ஒரு நல்ல விஷயமாக படுது எனக்கும். விஜய் அரசியலுக்கு வர்றது ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. எனக்கு இந்த ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கலைஞர் கொஞ்சம் ஒரு 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 விதமான ஒரு ஊக்கம் எடுத்து செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. அவர் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு தோணுது ஒரு விஷயத்தை. ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பொறுப்பெடுத்து கொஞ்சம் போல்டாக இறங்கி செஞ்சுருக்கணும். ஏன்னா எல்லா தமிழர்களுமே, உலகத் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அது நமக்கு தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு பொறுப்பு எடுத்துருக்கணும் தலைவர். அந்த அந்த முதலமைச்சருங்கிற தலைவர் அப்படிங்கிறவங்க அந்த உலகத் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அது நம்மளுடைய உயிர் இல்லையா, நம்மளுடைய சொந்தம். எங்கே இருந்தாலும் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய சொந்தம் இல்லையா. அதனால் அதுக்கான உரிமையும் பொறுப்பையும் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கத்து நாடாக இருந்தாலும், ஸ்ரீலங்கா பக்கத்து நாடாக இருந்தாலும் அது நம்முடைய நாடு மாதிரி தான். பக்கத்து நாடுன்ற, அயல் நாடுன்ற ஒரு தன்மையை பார்க்க தேவையில்ல. அது நம்முடைய நாடு மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய நாடு, அது ஒரு சின்ன நாடு. அப்படிங்கும்போது அந்த நாட்டையும் நம்ம நாட்டுக்கான பொறுப்பை எடுத்து செஞ்சணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயமாக படுது. அதனால் தமிழர்கள் விஷயத்தில் கண்டிப்பாக அந்த கலைஞர் செய்கிறது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டார் அப்படின்னு தோணுது. நல்லது. இந்த அரசியல்லேருந்து இந்த வருஷத்துலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குது. நல்லது. நன்றி. எல்லோரும் விஜய்க்கு போடுங்க. நல்லது. நன்றி. வணக்கம்.